என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நாடகத்தின் அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களை சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் துறை ஆசிரியர் எங்களது பல கலைஞர்களுக்கெல்லாம் ஆசனாக நடக்கூடிய பாக்கம் பாலா அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இது போன்று எந்த நாடகத்தை படுத்தாலும் சிறந்த கலைஞர் கொண்டு சிறப்பாக நடத்தி உங்களது எல்லாத்தையும் பெறுவார் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு ஆடல் அழகி அன்புடைய சுந்தரி நாட்டை தரவை நலன சிங்காரி ஆரோக்கிய மையில் பாடுவது துயில் என்று சிறவலா பேரு போனது பற்றி அறிவிச்சவதி எங்களது காரைக்குடி சேர்ந்த சாலை அவர்கள் டான்ஸ் காலை ஒட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டணமணியிலே பதித்து மனதிலே உன்னோட பாப்பையிலே போதையிலே அடியின் சின்னவன் சிறியவன் சின்ன கடவுளும் அறிந்து கொண்டிருப்பன் அடியின் உங்கள் வீட்டு பிள்ளை மறைந்த மகனை சிறுபடைய கேசி ராஜாவின் மகன் சீனு என்ற சிறுபடைய சின்னச்சாமியினால் உங்கள் பப்பும் சந்து பொத்து சரி கொடுத்தாங்க. அடிக்கடி உள்ளவை பேசுறது மாநில மாற்றி வெளியே குற்றம் பறியெல்லாம் தாங்கள் வீட்டு சிறுபடி தவறு செய்தார் எவ்வாறு மன்னித்து ஆயிருக்கிறோம் அது தாங்கள் எல்லாம் மன்னித்து எனக்கு ஆதரவுமாறு உங்கள் ஒரு பாதகத்தை வழங்கி அன்போடு நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாத்து பேரையும் சொல்லியாச்சு. இதனால காலம் போற போக்கெல்லாம் வேறன்னு சொல்றாங்க. காலம் கெட்டு போச்சு சொல்றாங்க. காலம் கெட்டு போச்சா? காலம் கெட்டு போச்சாடா? காலம் கெட்டு போகிறாது. காலத்தை நம்ம தான் கெடுத்துட்டு இருக்கிறோம். எப்படி நவீன காலங்கள் எல்லாமே ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க. எல்லாம் ஆசையில மனுஷன் அரை மனுஷன் ஆசையில மனுஷன் யாராவது இருக்காங்களா? ஆனா எப்படி சொல்றீங்க? இப்ப நடந்து போறவங்களுக்கு சைக்கிள் வாங்கணும் ஆசை ஆசை, சைக்கிள் போறவங்களுக்கு வண்டி வாங்கணும் ஆசை ஆசை, வண்டியில போறவங்களுக்கு கார் வாங்கணும் ஆசை ஆசை, கார்ல போறவங்களுக்கு ஒரு பெரிய ஜேசிபி ஒரு டெம்போ வாங்கணும் ஆசை ஆசை. இந்த மாதிரி ஆசை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. நானும் மனுஷன் நானும் ஆசைப்பட்டேன். என்ன மனுஷன் தானே ஆசைப்படுறது இயற்கை தானே அப்படி சொல்லுங்க. இப்படி எங்க அப்பா சொன்ன மாதிரி நான் ஆசைப்பட்டேன். என்ன ஆசைப்பட்டேன்? எங்க சொந்த பந்தத்துக்கு முன்னாடி எல்லாமே வாழ்ந்துக்காக ஆசைப்பட்டு இந்த பத்திரிகை அடிக்காம கல்யாண காலத்துக்கு ஊர் திருவிழா அது அடிக்கலாம் பார்த்தியா? அந்த கல்யாண காலத்துக்கு பத்திரிகை அடிக்கிற பத்திரிகை அடிக்க அச்சகம் அந்த பத்திரிகை அடிக்கிற அச்சகத்தை ஆரம்பிச்சுட்டு நான் ஆரம்பிச்சு வந்துட்டு கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்க ஒரு குடும்பத்தோ ஒரு ஊருக்காக வந்திருக்காரு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் நாட்டு வந்து காலையில வந்து நான் பத்திரிகை எடுத்து வீட்டுக்கு அனுப்புறேன். நீங்க சாமி பேரு மாப்பிள்ள பேரு பொண்ணு மாப்பிள்ள பேரு சித்தமா பெரிய பேரு எழுதி கொண்டு போங்க. காலையில வந்து பத்திரிகை அடிச்சு அனுப்புறேன் சொல்ல அவங்க பேரு எழுதி கொண்டு போயிட்டாங்க. காலையில இங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டு நான் தூக்க தூங்காம பத்திரிகை நான் அடிக்கிறேன். எப்படி அடிக்கிறேன்? எப்படி அடிச்சீங்க? அவங்க சாமி பேரு ஸ்ரீ எம்பெருமான். அவங்க சாமி பேரு எம்பெருமான். சரி, எம்பெருமான் இம்ம போடாம ஸ்ரீ எம்பெருமான். பாத்தீங்களா? நல்ல கல்யாணத்துக்கு எம்பெருமான் போட கல்யாணம் வருவானா? அதுதான் பிரச்சனை இல்ல. சரி, இப்ப சித்தமா பேரு பெரிய பேரு ஒரே ஊரு பேரு போடணும். இப்ப சிவா பேரு மலக்குடி, நம்ம விக்னேஷ் வேலை மலக்குடி. சரி, இனியும் வேலைப்பா. ஆமா அப்படின்னா ஆமா அப்படி ஊர் பேரு மலக்குடினே. ஊர் பேரு கீழ் மலக்குடி மேல் மலக்குடி கீழே மேல மலக்குடி ஊர் பேரு மலக்குடி. சரி, அந்த மலக்குடிங்கிற ஊர் பேருக்கு நான் மாவை எடுத்துட்டு ஊர் பேரு நான் எங்க போட்டேன்? சிவா மேல லக்குடி, விக்னேஷ் கீழே மேல லக்குடி. நீ எங்க வேணா நீ எங்க வேணா லக்குடின்னு அடிச்ச போஸ் கீழே லக்குடி அப்படி ஊருக்கு போட்டு இது ஊருக்கு பத்தி பிரச்சனை வரல. மாப்பிள்ள நான் பத்தியில போட்டுட்டு ஊருக்கு பசங்க கூட நான் போட்ட பேர் அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையன் துக்கத்தாகாம செத்தே போயிட்டியா. அந்த பையன் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அந்த பையன் பேர் கன்னிக்குமார். அடிச்சா அவன் பேர் ஓட்டு செத்து போனா நோட்டீஸ் எடுத்து நீ இந்த உதவியோட இருக்க நோட்டீஸ் நான்தான் இருக்கிறேன். அவன் பேரை போட்டு அந்த பையன் ஊருக்கு பசங்க கூப்பிட்டு செத்தே போயிட்டு. அந்த மாப்பிள்ள பேர் என்ன? அப்படி நான் என்ன பேர் போட்டேன்? என்ன பேரு? அவன் பேர் கன்னிக்குமார். நீ என்ன போட்ட? நல்ல பேரியா சுனில் குமார். சுனில் குமார் அப்படியா?
அதனால இப்படிலாம் இருக்குது. இவங்க இப்ப எல்லாரும் கொண்டாடி ஒரு கொண்டாடி ஒரு வேலைக்கு போவாங்க. சரி அது ஏன் கொண்டாடி நீங்க நானும் போயிட்டு வரீங்க ரோட்ல புளிய மரம் போட்டீங்களா? அந்த புளிய மரம் பறிச்சு வரணும் புளிய மரம் பறிச்சுக்கிறா. சரி ஊர் நாட்டம் வர அந்த வந்தவரு ஆமா வெயில வந்து கஷ்டப்பட்டு புளிய மரம் பறிக்கிறீங்களா? வெயில வந்து கஷ்டப்படாத நம்ம தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட புளிய மரம் இருக்கு. அவங்க புளிய மரம் பறிச்சுக்கோன்னு சொல்ல. சரி என் பொண்டாட்டி வீட்டுக்கு போய் புட்டி கூடியே வாங்க எடுத்து நாட்டாமரம் தோப்பு போயிட்டா. சரி அங்க போனோட எங்க ஊர் நாட்டாமரம் போயிட்டாரு. என் பொண்டாட்டி கொத்தா சொன்னாலும் மரத்தை மேல மரத்தை உழுப்பாரு மேல போய் அவன் மரத்து மேல ஏறி மரத்தை உழுப்ப. சரி கீழே இருக்கிற புளிய பொருள் எடுத்து என் பொண்டாட்டி கூடையில போறேன் இப்ப மாத்தி மாத்தி வேலை நடக்குது. திடீர்னு ஒரு சூறாவளி காத்து அடிச்சு என் ஊர் நாட்டாமரம் வேட்டை வந்து கீழே வந்துருச்சு. பாதி மனுஷன் அன்னைக்கு பார்த்து தோசுக்கு போடல ஒரு கோபத்துக்கு கூட கட்டல. கீழே இருக்க புளிய பொருள் என் பொண்டாட்டி எடுத்து கூடையில போட்டுவிட்டு அண்ணாந்து பார்த்துட்டா. ஆஹா என்ன ஆச்சரியமா இருக்குது. எல்லா புள்ளியும் கீழே வந்துருச்சு. இது ஒரு மட்டும் கீழே வர மாட்டேங்குது. புத்து போது வாங்குறது பாத்தீங்களா? அந்த வாங்குறத எடுத்து சைஸ் பார்த்து வச்சு நமக்கு ஒரு எடுப்பு செத்து போறேன் அதான் போச்சு உசிரா போயிடுச்சு. அங்கோட முடிவு வச்சால காலத்தவக்காரிக்கு பொங்கல் போயிட்டு அப்படின்னால சுண்ட கஞ்சி சோறுடா சுரும்பு கருவாடுடா வாழ்ந்து பாலுடா சாலி வர்ற செய்ய பாருடா. Thank you.